இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சிடான்னு திமிரா நடந்துக்கிட்டவெல்லாம் வந்து கெட்ட கெட்ட விஷயங்களுக்கு மோசமானவங்களுக்கு அண்டாவை அடிச்சு குண்டாவை தூக்குறதுக்கு பிரியாணியை அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தான் வந்து ஆளுங்கட்சின்ற ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தவறான முறையில். ஆனால் இன்னைக்கு நீங்கள் தாவேகால பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிடான்னு சொல்லி உள்ள வந்து நல்ல முறையில் அதெல்லாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணும்போது மாவட்ட தலைவராக இருந்தானே இளைஞரணி செயலாளராக இருந்தானே யாராக இருந்தானே யார் வேணா வந்து எங்கே வேணா கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கூட இது கிரியேட் பண்ணி. இன்னைக்கு காலையில் எம்பி கனிமொழி அவங்க பேசியிருந்தாங்க சார். பேசியிருந்தாங்களா அழுதுருந்தாங்களா? ரெண்டும் ஒன்று தான் சொல்லலாம். அவங்க பேசுனதே அல்ற மாதிரி தான் இருந்துச்சு நினைக்கிறேன். இதே சோஷியல் மீடியாவில் தான் வந்து திமுக தோத்துச்சு அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி சொன்னாங்க. பெரியார் வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன் தோத்து போயிட்டு சும்மா திரும்ப வந்து பெரியார் என்ன சொன்னார் என்றால் பெரியார் நீங்கள் பெரியாரையே ஒழுங்காக கடைபிடிக்கல, நீங்கள் பெரியார்னா யாருங்கிறத மறந்துட்டீங்கன்றனால மக்கள் உங்களுக்கு தூக்கி போட்டு ஸ்மாக் அடிச்சு ஒரு வாரமாக படுக்க போட்டுக்கிறானுங்க. மக்கள் கேட்கறதெல்லாம் நம்பக்கூடாது. ஆமாம், கேட்கறதெல்லாம் நம்பக்கூடாது. அதனால தான் நீங்கள் பேசுறது கேட்காம ஓட்டு வேற யாருக்கோ போட்டாங்க. கரெக்டாக நீங்கள் பேசுறது கேட்க மாட்டாங்க. மக்கள் கேட்கறதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்பி இருந்தாங்களா உங்களை நம்பி இருப்பாங்களே. கேட்குற எல்லாத்தையும் நம்பணும்னா அவங்கள நம்பி இருப்பாங்களே. நம்பலையே, அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்பல. அவங்க எதை நம்பணுமோ அதை மட்டும் தான் நம்புறாங்க. எது வந்து சரியோ அதை மட்டும் நம்புறாங்க. எது சரின்னு அவங்க நம்புறாங்களோ அதுக்கு மட்டும் தான் ஓட்டும் போட்டுருக்குறாங்க. அந்த வகையில் தான் இன்னைக்கு உங்களுக்கு போடாம விட்டாங்க. மோடி அவர்கள் சொன்னதே இந்த லட்சணத்தில் இருக்கு. பிரேமலதா அவர்கள் என்னதான் சொல்லியிருப்பாங்களோ தெரியல. அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்குது? 36 பேர் கொண்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் குழு, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. வரும் சார், வரும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கலான்ட்டு போனால் அங்கே வந்து வேங்க வாங்க போன இடத்துல ஒரே சண்டைங்க. என்னடையா சண்டை? அந்த கட்சிக்குள்ள அவங்களே அடிச்சுக்கிறாங்க. கட்சி போயிட்டு என்னடா புலம்புறீங்க? இப்போ ரிப்போர்ட் கொடுங்கடான்னா புலம்புறானுங்க ஒவ்வொருத்தரும் மைக்கில் ஏறி. விடமாட்டோம் உங்களை நாங்கள், எங்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டீர்கள். சரி ரைட், இப்போ என்ன பண்ண போறா? அதுக்கு நீ விட மாட்டோம், எங்கள் ஊருக்குள் உங்களை அனுமதிக்க விட மாட்டோம். அழுவுறானுங்க இவனுங்க, போட்டு கதறானுங்க. திமுக அப்படிங்கிறது வந்துட்டு திராவிடர் முன்னேற்ற கழகம் இல்லாமல் இன்னைக்கு வந்து கதறல் முன்னேற்ற கழகமாக மாறி காமுகவா ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோ கதறல். நீ கதறியா? வா நானும் உன் கூட சேர்ந்து கதறேன். கமான் லெட்ஸ் கதறல் டுகெதர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்னென்ன மாதிரி அரசு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் பூவி. சார், நேற்று அதிரடி ஆக்ஷனாக வந்து நைட்டு வந்து சென்னையில் மட்டும் ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட 75 ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸார். இது ரொம்ப அதிரடியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே. 75 ரெண்டு நிறைய விஷயங்கள், ரெண்டுலேயுமே 75. ஒரு பக்கம் 75 ரவுடிகளை வந்துட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்க வந்துட்டு தூக்கி ஜெயிலில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கம். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 75 பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து 80 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்கு. 80.64 கோடி ரூபா ஒதுக்கி அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே வந்து சீரமைக்கணும். இது வந்து முதல் கட்டம். ஆமாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 75 அரசு பள்ளிகளை வந்துட்டு சீரமைக்கிறதுக்கு தலா 1 கோடி ரூபா வந்து ஒரு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு 80 கோடிங்கிறது பத்துமா அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு 80 கோடி விடுங்க, அடுத்து இன்னொரு 80 கோடி விடுங்கன்ற மாதிரி அதை வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி மாற்றணும். என்னோட ஆசை என்ன அப்படின்னா வந்துட்டு டெல்லியில் வந்து இந்த பப்ளிக் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. டெல்லி பப்ளிக் ஸ்கூல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுங்க. அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த ஆட்சியில் என்னமா மாற்றினாங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஐஜிசிஎஸ்சி கேம்பிரிட்ஜ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை மாற்றிட்டாரு. அதெல்லாம் உள்ளே போனால் அவங்களுக்கு வந்து என்ன நிஜமாக இது கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டிஎம்கே கவர்மெண்ட்லாம் வந்து ஒரு டைமில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய நடவடிக்கைகளை ரொம்ப ஃபாலோ பண்ணி இதை நம்ம இந்த மாதிரி நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து லைட்டாக ட்ரை பண்ணாங்க. ஆசை இருக்கலாம், பட் நடத்தணும்ல. நடத்துறதுக்கு வந்து நீங்கள் முதல்ல அதுக்கு அவங்கள மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஊழலை வந்துட்டு இல்லாத மாதிரி ஒரு நடத்தணும், கொண்டு வரணும், பல விஷயங்களை பண்ணணும். அதெல்லாம் முடியாமல் ஆசை மட்டும் பட்டுட்டு அதே மாதிரி இதெல்லாம் பண்ணணும். ஆனால் 100 கோடி டெண்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 கோடி 70 கோடி அடிச்சுட்டு 30 கோடியில் கட்டலாமா இது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது, கட்ட முடியாது. இன்னொன்று முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து சீரமைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு மனசுக்குள்ளே வரணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, படிச்சு போகிறாங்க, அது போதும் விடு அது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலைமையிலேயே மெயின்டைன் பண்ணி இது வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு மட்டும்தான். அரசு பள்ளிங்கிறதே அடித்தட்டு மக்களுக்கு தான் ஒரு கான்செப்ட் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி அரசு பள்ளிங்கிறது ஒரு அரசு நடத்தக்கூடிய அலுவலகங்கிறது வந்து அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமா? இல்லை, அது எல்லாருக்குமானது. ஆனால் வந்து அரசு நடத்தக்கூடிய மருத்துவமனை, அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்துட்டு அடித்தட்டு மக்களுக்கு மட்டும். அது எப்படி? அது அரசு நடத்துகிற எல்லாமே எல்லாருக்குமானதாக இருக்கணும்ல. அந்த மாதிரி தானே மாற்றணும். அதை வந்து மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை வந்து இந்த டிவிகேவுடைய அரசு எடுத்துருக்கிறது வந்துட்டு வரவேற்கத்தக்க வேண்டியது. சூப்பரான முடிவு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்த மாதிரி 75 ரவுடிங்க
போட்டுக்கிறாங்க. ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் நடந்திருக்கு சார். ஆபரேஷன் சிங்கம் படம் மாதிரி நடந்திருக்கு. நடந்திருக்குது. ஆமா, ரைட்டு. வேற என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த சென்னைக்குள்ள நடக்கிற கட்டுமான பணிகளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ருபீஸ் அந்த மாதிரி அப்ரூவல் வாங்குறதுக்காக இந்த மணி கொடுக்கணுமா சார்? அப்படி கொடுத்தோம்னா அந்த மணி வந்து கவர்மெண்ட்டுக்குலாம் போகாது, நேராக பார்ட்டி ஃபண்டுக்கு போகுமா? அதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அதை வந்து விஜய் அவர்களோட ஆட்சியில் வந்து அதை முழுவதுமாக அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஎம்டிஏலேருந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க சார். ஆமா, இது வந்து ஒரு போன வாரமே ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுங்கிற விஷயத்த டிவிக்கே கட் பண்ணுதுன்னு. இப்போ வந்து இந்த சிஎம்டிஏ அப்ரூவல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சிஎம்டிஏ உடைய இது நிறுவனர்கள், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 80 அமைப்புகள் அதை எல்லாத்தையும் ஒன்றிணைந்து கூடிய ஒரு இதுங்க. அவங்க அந்த மீட்டிங் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்துட்டு சிஎம்க்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும், இந்த கட்டுமான பணிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நாங்கள் அந்த வந்துட்டு இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி அது போகணும் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டே சொல்லுது நீ வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்கணும். அதை வந்து லீகல் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க 30 வருஷமா. ஸோ வந்து நீ வந்து இந்த தமிழகத்தில் நீ வந்து ஒரு கட்டுமானத்தை பண்ண போற, நான் ஒரு பில்டிங் கட்டணும். ஓகே, அந்த பில்டிங்கை நீ கட்டுற அப்படின்னா நான் வந்து இந்த பில்டிங்கை காசு கொடுத்து எவன் வச்சிருந்தானோ அவங்ககிட்ட இருந்து அந்த இடத்த நான் வாங்கினா மட்டும் பத்தாது, நான் அதுக்கு வந்துட்டு வரி கட்டினா மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சிக்கு நான் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்கணும். அது எதுக்குங்க? ஆமாம், ஆளுங்கட்சி அரசியல் பண்ணதில்ல, அப்போ அந்த கட்சி வந்து கட்சி இயங்குறதுக்கு காசு வேணாமா அப்படின்ற கணக்கில் நீ எவ்வளோ காசு வேணும்? ஒரு கட்சி இயங்குறதுக்கு எவ்வளோ காசு வேணும்? உன்னுடைய கட்சி இயங்குறதுக்கு அரசுக்கு கிடையாது, உன் கட்சி இயங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டினா, ஒரு நல்ல பில்டிங் கட்டுறாங்க, ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறாங்க அப்படின்னா, அதுவும் கமர்ஷியல் பில்டிங்லாம் கட்டுறானுங்க 5000 ஸ்கொயர் ஃபீட் 10000 ஸ்கொயர் ஃபீட்னா, ஒவ்வொருத்தனும் வந்து அதில் கிட்டத்தட்ட வந்து 5 கோடி 7 கோடி ரூபா பணத்தை அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு மட்டும் கட்டிட்டு இருந்தாங்களாமா இத்தனை நாளாக. இந்த அடுக்குமாடி குடியிருப்புலாம் வருதுல 10 ஃப்ளோர் 15 ஃப்ளோர்னு, அதுக்கெலாம் வந்து 5 கோடி ரூபா 7 கோடி ரூபா வந்து கிட்டத்தட்ட மினிமமாக வந்து அவங்க எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்துருக்காங்க இத்தனை நாளாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும். அப்போ ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு 5 கோடி 10 கோடி ரூபா நீங்கள் பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி பெரிய பில்டிங்னா, அப்போ இந்த மாதிரி பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஒவ்வொருத்தவங்களும் பில்டிங் கட்டணும்னா அதுக்கு வந்து ஆளுங்கட்சியாகிற கட்சிக்கு வந்து நீ பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்கணும். அப்போ இதை வந்து ஒழிக்கிறாங்க. இது வந்து லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை வந்து அழகாக தேடி பிடிச்சி டிவிகேவோடைய இந்த விங்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும், கிராஸ் ரூட் லெவலில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். ஒரு டாஸ்மாகை வந்துட்டு தூக்கி அடி 717 டாஸ்மாகை தூக்கணுமா, ரைட்டு. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து அரசு பள்ளிகள் வந்து ஒரு 75 பள்ளிகளுக்கு வந்துட்டு 80 கோடி ரூபாய் ஒதுக்குவோம். ஒரு இதுக்குமே 1 கோடி ரூபாய் வச்சாலும் 75 கோடி வரும், ரைட்டா? அப்போ அந்த 75 பள்ளிக்கூடங்களுக்கு வந்து நீ அரசு பள்ளிகளுக்கு வந்துட்டு ஒரு 80 கோடி ஒதுக்குற அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு அரசு பள்ளியை எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம், எப்படிலாம் மாற்ற முடியும்? இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம், இப்போ இந்த சென்னையில் வந்து ஒரு OMRல போய் பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா வந்து 1 crore ஃபிளாட் ஸ்டார்ட்ஸ் ஆன்வர்ட்ஸ் 1 crore போடுறான். 1 கோடி ரூபாய்க்கு நீ வந்து ஒரு 3 BHK வீடு கட்டுற சென்னையில் அப்படின்னா, அப்போ அந்த 1 கோடி ரூபாய்க்கு நீ ஒரு அரசு பள்ளியை எந்த அளவுக்கு நீ வந்து உன்னால் மாற்ற முடியுன்றது ஒரு கேள்வி இல்லையா? ஸோ அது ஒரு நல்ல அம்சம். இன்னொரு 1 கோடி ரூபா கூட திரும்ப கொடுக்கலாம், மறுபடியும் இன்னொரு 1 கோடி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா. ஸோ இந்த ஆரம்ப நிலையில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு பணம் கொடுக்குறது, ரவுடிங்க ஒரு 75 பேரை பிடி, அப்புறம் வந்துட்டு அரசு தரப்பில் வந்துட்டு யாரெல்லாம் ஊழியர்கள் உள்ளே வராங்களோ அவங்களுக்குலாம் செக்இன் செக் அவுட், லாகின் லாக் அவுட், பயோமெட்ரிக்கை வெயி. என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாமா? சிஎம் நான் வந்து 9 மணிக்கு உட்காந்துக்கிட்டு 4 மணிக்கு போயிட்டுருக்கேன், உங்களுக்கு என்னடா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி. தலைமை செயலகத்தில் சார் 90% ஆஃபீஸர்ஸ் வந்து 10 மணிக்குனா 10 மணிக்கு வரமாட்டாங்களாம். அதை ஒரு கவனிச்சு அவர் ஒரு வாரத்தில் இந்த ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு, எல்லாம் 8 மணி நேரம் கரெக்டாக வேலை பார்க்குறீங்க, 10 மணிக்கு வரீங்க 5 மணிக்கு கிளம்புறீங்க, இதுதான் அவங்க டெய்லி இதுனா அது தனியாக வர கவனிச்சிருக்காரு. அது மாதிரி ஆர்டர்லாம் போட்டிருக்காராம் சார். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக என்னென்னலாம் தேவைப்படுது சின்ன சின்ன விஷயங்கள்ன்றதை இவங்க இந்த சைடு பண்ணும்போது, எம்எல்ஏக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறது, ஒவ்வொரு தொகுதியிலையும் போகிறது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரமேஷ்லாம் வந்து டெய்லி மேக்கிங் ஹெட்லைன்ஸ். ஸ்ரீரங்க தொகுதி எம்எல்ஏ திரு ரமேஷ் அவர்கள் வந்து டெய்லி ஹெட்லைன்ஸ், அவர் இல்லாத ஹெட்லைன்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ புந்துடுறாரு, அவர் தொகுதிக்குள்ளே புகுந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு கேள்வி கேட்குறாரு, ஸ்கூலில் பிடிச்சி கேள்வி கேட்குறாரு, கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் நம்ம சரத் அவர்கள் வந்துட்டு உள்ள புகுந்து ஹாஸ்பிட்டல்ல கேள்வி கேட்டுக்கிறாரு. ஏங்க நான் பார்த்துக்கு நானே தாம்பரங்காரன் தாங்க, நம்ம வெளியூருக்கார மாதிரி என்கிட்ட கதை விட்டுனுக்கிறீங்க நீங்க, நானும் தாம்பரம் தாங்க, நானும் இங்கே பார்த்து ரொம்ப நாளாக இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ரவுண்ட்ஸ் வரும்போது இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏக்கள் இதெல்லாம் பண்ணலாமா? ஒரு எம்எல்ஏ வந்து இதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒரு விஷயம் பண்ண முடியுமான்றதே முதல் முறையாக நம்ம இப்போ தமிழகத்தின் இந்த அரசு மூலமா பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகாரிகள் வருவாங்க,
இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு துறையில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அது ஒரு வாடிக்கையா இருக்கும். இப்போ நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த டைம்ல வந்து இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்க, இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்க ஆமா அப்படின்னு அதுக்கு நம்ம மிஸ்ஸுங்க ஒரு 3 நாளா நம்மளை சாவடிப்பாங்க. ஆமா அன்னைக்கா பார்த்து எல்லாம் நீட்டா இருக்கணும், பிரின்சிபல் வளையல் போடக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாது, கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். பிரின்சிபல் கிட்ட இருந்து சர்க்குலர் போயிடும், பிடி மாஸ்டர் வந்துட்டு கிரவுண்ட்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும், பியூன் அண்ணாக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, ஆயாங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம கத்தி கத்தி என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். மிஸ்ஸுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒழுங்கா நீ படிச்சுட்டு வந்த மிஸ் தானே, நீ எல்லாம் பண்ணிடுவல, உங்க கிளாஸ்க்கு தான் வாங்க கூட்டு வரலான்னு இருக்கோம், நீ நல்லா எடுத்து இருக்கிறதுலே பெஸ்ட் மிஸ்ஸா சூஸ் பண்ணி. ஸோ இது நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்த ஒரு விஷயம். அப்போ இப்படிதான் அது வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே வருது இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இடியிலேருந்து வராங்க, நீங்க சொல்ற அந்த இடி இல்லை, இந்த இடி. ஸோ இடியிலேருந்து வருவாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பயம். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே, அது பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு அம்மா உணவகமாக இருக்கட்டும், ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு அரசாங்கத்திலேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு வருவாங்கன்றதையே கிட்டத்தட்ட இவங்க ஒரு லீக்டு நியூஸ் மாதிரி, லீக்டு கொஸ்டின் பேப்பர் மாதிரி, நீட் ஆன்லைன் மாதிரி நடத்திட்டு, ஆன்லைன் நீட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய லீக்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சே தான் இவங்களோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் அந்த துறையிலிருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்துறதுங்கிறத தாண்டி இன்னைக்கு எம்எல்ஏ அங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. எம்எல்ஏ உள்ள போயிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அதிகாரிகள் வந்து எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி கடைசியா அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு, ரைட்டா? அதுல பாதி பேர் இவங்க காசு கொடுத்து வர உள்ள வந்துடுறாங்க, அது அடுத்த கதை. சிபாரிசுல வரானுங்க, அது அதை விட மோசம். இதெல்லாம் தாண்டி நான் வந்து மக்கள் கிட்ட போய் நேரடியா அவங்க கிட்ட ஓட்டு கேட்டு அவங்க எனக்கு ஓட்டு போட்டு மக்களுடைய பிரச்சனையை எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி அப்படின்னு எங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிற நபர்கள் நாங்க. அப்புறம் நாங்க அங்க போய் மட்டும் தான் பேச முடியுமா அப்படின்னா கிடையாது. நான் இங்க கூட உள்ள வந்து பண்ணுவேன், என் தொகுதி இது, என் தொகுதியில் இருக்கிறது, நான் தொகுதி எம்எல்ஏ கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு என் ஆஃபீஸ் வந்து நிக்கிறீங்களே, அப்ப நீங்க சரியா பண்றீங்க இல்லையான்றதை நான் ஏன் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க எல்லாம் செயல்படுறதே முதல்ல சூப்பரான ஒரு மேட்டர். ஸோ இது வந்து இந்த பியூரோக்ரஸி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்குள்ள மட்டுமே இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள பேசி வச்சு சொல்லி வச்சு நடத்துற இன்ஸ்பெக்ஷனுங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரைடு, கிட்டத்தட்ட இது வந்து இன்ஸ்பெக்ஷனோட இது வந்து ரைடு தான். ரைடு விடுறாங்க இந்த எம்எல்ஏக்கள். ஸோ தாவேக்க எம்எல்ஏக்கள் அதிரடியா அடிக்கிற இந்த ஒவ்வொரு ரைடும் வந்துட்டு மக்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையுமே இன்னொரு பெட்டரான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க பயப்படுறான், கோயில்ல இருக்கிறவன் பயப்படுறான், ஒரு கார்பரேஷன்ல இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஓகே நாளைக்கு எப்போ வேணா நம்ம தொகுதியில கூட தாவேக்க எம்எல்ஏ உள்ள புகுந்துருவாரு. அதையும் தாண்டி நான் ஏற்கனவே நம்ம கிட்டே ஒரு வீடியோல சொன்னேன், இது எம்எல்ஏ பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க தோத்து போன தொகுதிகள்லாம் இருக்குதுல்ல, அந்த தொகுதிகளில் கூட வந்து அங்க தாவேக்காவுடைய மாவட்ட தலைவர் இருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் கூட வருவார் திடீர்னு. உங்களுக்கு அவர் உள்ள ஏங்க நீங்க யாருங்க உள்ள வரதுக்குன்னா, ஆளுங்கட்சி நான் அப்படிதான் வருவேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சிடான்னு திமிரா நடந்துக்கிட்டவெல்லாம் வந்து கெட்ட கெட்ட விஷயங்களுக்கு, மோசமானவங்களுக்கு, அண்டாவை அடிச்சு குண்டாவை தூக்குறதுக்கு, பிரியாணியை அடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் வந்து ஆளுங்கட்சின்ற ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தவறான முறையில். ஆனா இன்னைக்கு நீங்க தாவேக்கால பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிடான்னு சொல்லி உள்ள வந்து நல்ல முறையில் அதெல்லாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணும்போது, அது மாவட்ட தலைவராக இருந்தா என்ன, இளைஞரணி செயலாளராக இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, யார் வேணா வந்து எங்க வேணா கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கூட இது கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸை இந்த என்விரான்மெண்ட்ல செட் பண்றது சூப்பரான ஒரு மேட்டர். இன்னைக்கு இன்னொன்று விஷயம் நடந்தது சார். அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய டெண்டர்லாம் விட்டுருக்காங்க சார். தமிழில் டெண்டர் விடுவாங்க இல்லையா, அப்படி நீர்த்தேக்க தொட்டி டெண்டர் வந்து இப்போ டெண்டர் விடுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி விடுவாங்க, ஒரு 28 நாள் 25 நாள் அந்த மாதிரி இருக்கும். டெண்டர் யாரோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நகராட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெண்டர் காலைல 9 மணிக்கு விட்டு மதியம் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த அதிகாரிகள் வந்து முன்னாடியே அந்த டெண்டருக்கான ஆளை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குருட்டாம்போக்கில் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு விஷயம் வந்த உடனே அந்த அதிகாரிகளை உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அவரு ஆனந்த் அவர்கள். இதுவும் இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க. திமுக பிராக்டிஸ்ல உள்ள வந்தவங்க அவங்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஏதோ தலைவன் கிட்ட இருந்து வந்துச்சு. திமுக இதை வந்து அவ்வளோ தடவை பண்ணி இதை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய சேனல்ல வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த டெண்டர்கள் எப்படியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, சென்னையில் முக்கியமாக வந்துட்டு இவங்க சொல்கிற டெண்டர்லாம் முன்னாடியே இவனுக்கு தான் இந்த டெண்டரை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த டெண்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து இவங்கள தான் முடிவு பண்ணிட்டோன்றது தெரியாமையே மக்களை ஏமாற்றிட்டு டெண்டரை யாரு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடங்கள்லாம் டெண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ ரிக்விசிட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் இருந்தால் நீ வந்து இந்த டெண்டரை வந்துட்டு அட்டன் பண்ணலாம், முதல்ல நீ வந்து உன்னுடைய கோட்டையே கொடுக்கலாம். அந்த ப்ரீ ரிக்விசிட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நீங்கள் யாருமே அதை பார்த்தீங்கன்னா என்னால் இதை அப்ளையே பண்ண முடியாதுடா,
அப்படின்னு கண்டிஷன்ஸை போட்டு வச்சுருவாங்களாம். இந்த டெண்டரை நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் என்றால் கீழ் உள்ளவை அனைத்தும் பொருந்த வேண்டும். என்ன எதுவுமே பொருந்தலை, நீங்கள் பங்களாதேஷில் பிறந்திருக்க வேண்டும். என்ன புரியலையே, நான் எப்படி அங்கே வந்து முடியும்? உங்கள் அப்பாவின் பெயர் முன்னுசாமியாக மட்டும்தான் இருக்க வேண்டும், இனிஷியல் அவருக்கு எஸ்ஸாக இருக்க வேண்டும், அவர் கட்டையாக இருக்க வேண்டும், அவருக்கு மீசை இருந்திருக்க வேண்டும். இப்படிலாம் வச்சு இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி உனக்கு வந்து ஆகாத இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு கடைசியில் வந்து எஸ் முன்னுசாமிங்கிறவராக இருக்கணும், அவர் வந்து கட்டையாக இருக்கணும், அவங்க அப்பாவுடைய ஹைட்டு மட்டும் 162 சென்டிமீட்டர் ஆகணும். இது யாரான்னு பார்த்தா இவங்க ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்களே, அவங்க அப்பா பேர் முன்சாமியாக இருக்கும், அவங்க அப்பாவோட ஹைட்டு 162 சென்டிமீட்டராக இருக்கும். இதே ஒரு கண்டிஷன் எழுதி வச்சிருவாங்க. இதெல்லாம் இருந்தால் நீ வந்து இப்போ நான் என்னப்பா சொன்னேன், டெண்டரில் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறேன், இதெல்லாம் இருந்தால் நீ வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு. ஏன்டா உனக்கெல்லாம் சேட்டை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப் அடிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். இதுலேயுமே வந்துட்டு ஒரு பல கோடி ரூபா அனாவசியமாக வந்து யாருக்கோ போக வேண்டியது எங்கேயோ போகும். ஒரு தவறான ஆட்கள்கிட்ட போகும்போது இதுவும் லஞ்சத்தை தடுக்கிற முறை தான். ஏன்னா வந்துட்டு அந்த டெண்டரை சரியான ஆள் எடுத்தாங்க அப்படின்னா வந்து அது சரியான முறையில் நடத்தப்பட்டு அதுலேருந்து எந்த ஒரு பணமும் வந்து வேற எங்கேயும் போகும், மக்களுக்கு போகும். அந்த மாதிரி டெண்டர் எடுக்கிற ஆட்கள் முதல்ல இங்கே இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் டெண்டர் எடுக்கிறதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டி வராங்களா அந்த தொழிலுக்குள்ள அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்தால் நல்லது. ஆனால் இப்போ வந்து தவறான ஒரு நபருக்கு போகும்போது அவர் அந்த டெண்டரை வந்துட்டு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறாரு அப்படின்னா அதில் வந்துட்டு 20 கோடி ரூபாயை பார்ட்டிக்கு ஒதுக்கிட்டு அப்புறம் எம்எல்ஏக்கு ஒதுக்கிட்டு அப்புறம் எம்பிக்கு ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இவர் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுவார் இவர். அதனால அந்த மாதிரி நபர்களுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி. இன்னொன்று அவங்க மீது நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து இமீடியட்லி சஸ்பெண்ட், கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு, போயிட்டே நீ அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு காலையில் எம்பி கனிமொழி அவங்க பேசியிருந்தாங்க சார். பேசியிருந்தாங்களா, அழுதுருந்தாங்களா? ரெண்டும் ஒன்று தான் சொல்லலாம். அவங்க பேசுனதே அல்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே சோஷியல் மீடியாவில் தான் வந்து திமுக தோத்துச்சு அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி சொன்னாங்க. பெரியார் வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன் தோத்து போயிட்டு சும்மா திரும்ப வந்து பெரியார் என்ன சொன்னார் என்றால், பெரியார் நீங்கள் பெரியாரையே ஒழுங்காக கடைபிடிக்கல, நீங்கள் பெரியார்னா யாருங்கிறத மறந்துட்டீங்கன்றனால தான் மக்களை உங்களுக்கு தூக்கி போட்டு ஸ்மாக் அடிச்சு ஒரு வாரமாக படுக்க போட்டுக்கிறானுங்க. எதுக்கு இப்போ திரும்ப வந்துட்டு இன்னும் பெரியார் நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணலங்க, விட்டுருங்க, நீங்கள் மறந்துட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்றது எனக்கு சொல்லு. பெரியார் வந்து எல்லாத்தையும் கேட்குற எல்லாத்தையுமே நம்பக்கூடாது. இப்ப இருக்கவங்க வந்து சோஷியல் மீடியால கேட்கறது எல்லாத்தையும் நம்புறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. மக்கள் கேட்கறதா நம்ப மாட்டாங்களே, மக்கள் கேட்கறதெல்லாம் நம்பினாலும் செஞ்சதை பார்த்துதான் போடாம இருக்காங்க. இல்ல நீங்க சொன்னீங்க மக்கள் கேட்கறதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு. ஆமா, கேட்கறதா நம்பக்கூடாது. அதனாலதான் நீங்க பேசுறது கேட்காம போட்டு வேற யாருக்கோ போட்டாங்க. கரெக்டா? நீங்க பேசுறது கேட்க மாட்டாங்க மக்கள், கேட்கறதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்பி இருந்தாங்களா உங்களை நம்பி இருப்பாங்களே. கேட்குற எல்லாத்தையும் நம்பணும்னா அவங்கள நம்பியிருப்பாங்களே, நம்பலையே. அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்பலை. அவங்க எதை நம்பணுமோ அதை மட்டும் தான் நம்புறாங்க. எது வந்து சரியோ அதை மட்டும் நம்புறாங்க. எது சரின்னு அவங்க நம்புறாங்களோ அதுக்கு மட்டும் தான் ஓட்டும் போட்டுருக்குறாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு உங்களுக்கு போடாம விட்டாங்க. அப்படி எடுத்துக்கலாம். அதனால வந்து மக்கள் சரியா தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நம்பல. ஓகே சார். அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று தலைமைச் செயலகத்துல வந்து அந்த டிஸ்கஷன் அவர்கள் சொன்னதே இந்த லட்சணத்துல இருக்கு. பிரேமலதா அவர்கள் என்னதான் சொல்லியிருப்பாங்களோ தெரியல. அவங்க வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து சிம்மச்சந்திரன் அவர்கள் போட்டாங்கல்ல சார் ஒரு வீடியோ, அதை அவர் குரூப்பில் ஷேர் பண்ணது சார். திருப்பி அதை பதிவு பண்ண அவர் குரூப்பில் ஷேர் பண்ணதை அவர் எடுத்து ரீலாக போஸ்ட் பண்ண கிடையாது. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தலைமைச் செயலகத்தில் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, மக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா மோகத்தில் இருக்காங்க, இந்த வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் முதலமைச்சர் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு அவர் தெள்ளந்தெளிவாக சொல்லிட்டாரு. முதலமைச்சரோட பெர்மிஷன் கேட்ட பின்னாடி தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு. அதையும் இன்னும் குதிரை பேரத்துக்கே பதில் சொல்லணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியது, இன்னும் பதில் சொல்லணும் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அவங்க சரி, அடுத்து அவாய்ட் பண்ணிடலாம். டோட்டல் அவாய்டு. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜோக் கேட்டு சிரிச்சுட்டு கிளம்பிடணும் நம்ம. வேற ஏதாவது ஜோக் இருக்கா? இல்லை சார், அவ்வளோதான். ரைட். இந்த மாதிரி இவங்க டெய்லி ஜோக் காட்டுவாங்க, நீங்கள் நல்லா பாருங்க, கேளுங்க. ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லிட்டரலாக எனக்குலாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து டெய்லி ஏதாவது இப்போ நான் வந்து இந்த டிவி சேனலில் வந்துட்டு எதுவுமே போகிறது கிடையாது. காமெடி சீன்ஸ்லாம் முன்னாடி ஆஃபீஸ்க்கு வர வழியில் காரில் வந்து ஏதாவது காமெடி சீன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வருவேன், போவேன். இப்போலாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இவங்க கதறதெல்லாம் பாலிமர், புதிய தலைமுறை இதெல்லாம் ஒன்று போட்டோன்னா வருது, கதறினே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக சிரிச்சுனே வண்டி விட்டு போனால் ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோலாம் வந்துட்டு இவங்க பேசுனாங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு, சார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நான் சினிமா நியூஸ்லாம் பார்க்குறது இல்லைங்க, சாரிங்க அப்படின்ட்டு போயிட்டு அப்புறம் பார்த்தா இப்போ பார்லிமெண்ட்டில் உள்ளே போயிட்டு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே காலேஜா சார், நீங்கள் சினிமா நியூஸ் பார்க்க மாட்டீங்களே, நீங்கள் எதுக்கு அவரை பற்றி பேசிக்கிறீங்க, அவர் முதல்வரான்றது உங்களுக்கு தெரியுமா, அது சினிமா நியூஸ் ஆச்சு, அவர் முதல்வரானது கூட பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க தோணுது. ரைட்டா? நீங்கள் ஒருத்தரை வந்து என்ன அளவுக்குலாம் ஏளனமாக பேசுகிறீங்க அப்படின்னா வந்துட்டு
ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுவாராங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே அதை பார்த்து சிரிச்சது, நக்கலா சிரிச்சது, ஏளனமா சிரிச்சது, அதெல்லாம் வந்து நம்ம லைவ்ல பார்த்தோம். எங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட்னு தன்னை சொல்லிக்கொண்டு, நடுநிலையாளர்கள்னு தன்னை சொல்லிக்கொண்டு வந்து உட்காந்தவங்க அவ்வளோ பேர் திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நல்லா ஊப்பியா வேலை பார்த்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் அங்கே உட்காந்து தாவேக்காவை பார்த்து நக்கலா சிரிச்சாங்க. ரைட்டுங்களா? அப்போ அவ்வளோ நக்கலா சிரிச்ச எல்லாருக்குமே இன்னைக்கு மூஞ்சே இல்லையே. இன்னைக்கு எல்லாருக்குமே எங்க இருக்குது அந்த மூஞ்சி? அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்குது? 36 பேர் கொண்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் குழு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. வரும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கலான்ட்டு போனா அங்க வந்து ஏங்க வாங்க போன இடத்துல ஒரே சண்டைங்க. என்னடையா சண்டை? அங்க கட்சிக்குள்ள அவங்களே அடிச்சுக்கிறாங்க. கட்சி போயிட்டு என்னடா புலம்புறீங்க? ரிப்போர்ட் கொடுங்கடான்னா புலம்புறானுங்க ஒவ்வொருத்தரும் மைக்கில் ஏறி. விடமாட்டோம் உங்களை நாங்கள், எங்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டீர்கள். சரி ரைட், இப்போ என்ன பண்ண போறா அதுக்கு? நீ விடமாட்டோம், எங்கள் ஊருக்குள் உங்களை அனுமதிக்க விட மாட்டோம். அழுவுறானுங்க இவனுங்க, போட்டு கதறானுங்க. ஆனா நாகரிகம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, எல்லாம் போய் ஒரு சிஎம்ன்றதெல்லாம் மறந்து என்ன பேசணுமோ பேச ஆரம்பிச்சாச்சோ. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு யூ ஆர் லிட்ரலி லூசிங் யுவர் செல்ஃப். நீங்க உங்களுடைய கண்ட்ரோலை இழந்து நீங்க எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல்டா இருந்த திமுக அப்படி திமுகவோட கட்டமைப்பு இருக்கு பாருடா, திமுக அசைக்கவே முடியாது, திமுக வந்து ஒரு சாம்ராஜ்யம். லைட்டாக கீழே வந்து இந்த கேரம் போர்டில் அடிக்கிற மாதிரி ஓங்கி ஒரு அடி அடித்தா கீழே இருக்கிற 4 காய் கரண்ட் போனதுக்குமா மேலே இருக்கிறது எல்லாம் பொத்து விடுது. பிடிஆர் என்னடா நான் ஷார்ட் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படி டபால் ஓடி போயிட்டாரு அவர். நம்ம சன் மியூசிக் விஜே மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் நம்ம எழிலன், டாக்டர் எழிலன் வந்துட்டு கரெக்ஷன் கோர்ஸ், உங்களை நீங்களே சரி செய்வது கொள்வதற்காக கரெக்ஷன் கோர்ஸ் எபிசோட் 1 அப்படின்னு சொல்லி அவர் என்னடானா வந்து நக்கல் அடிச்சு சந்தானம் டயலாக்லாம் போட்டு சொந்த கட்சியவே கலாய்க்கிறாரு. இளைஞர்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல எழுந்து நின்று தைரியமா பேசலாம்னு கிருஷ்ணகிரி இன்சிடென்ட் மாதிரி எழுந்து நின்று இந்த மாதிரி இல்லைங்க நாங்க சொன்னோம் அப்பவே விஜய் தான் வந்து எதிரி, அவரை தான் நம்ம இந்த டார்கெட் பண்ணணும் இந்த எலெக்ஷன்லன்னு சொன்னோம். அதெல்லாம் கிடையாது, நமக்கு எதிரி என்னைக்குமே அதிமுக தான்னு நீங்க ஒரு ஃபேக் வேர்ல்டுல வாழ்ந்துட்டே இருந்தீங்க. இன்னைக்கு ரியாலிட்டியில உங்களை தூக்கி வச்சு சாத்தி விட்டு ஸ்மாக் அடிச்சு ஒரு வாரமா உட்கார வச்சிட்டாங்க. இதை நான் அன்னைக்கே சொன்ன ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு பேசலாம். சின்ன பையன் என்ன பண்ணீங்க? அடிச்சு மைக்க பிடிங்க கிளம்பு வெளியே அப்படின்னு 2 பேரை விட்டு அவனை இழுத்துட்டு வெளியே கொண்டு போய் விட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை வேற என்னெல்லாம் பண்ணாங்கன்றது வேற எனக்கு தெரியல, என்னென்ன டார்ச்சர் பண்ணானுங்களோ ஒழுங்கா தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு கதறுன்னு கதறி திமுக அப்படிங்கிறது வந்துட்டு திராவிடர் முன்னேற்ற கழகம் இல்லாமல் இன்னைக்கு வந்து கதறல் முன்னேற்ற கழகமாக மாறி காமுகவா ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோ கதறல். நீ கதறியா, வா நானும் உன் கூட சேர்ந்து கதறேன், கமான் லெட்ஸ் கதறல் டுகெதர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல சைன் ஆஃப் ஒரு குட் கவர்னன்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. இன்னும் சில சவால்கள் டிவி கேட்க வரும். அந்த சவால்கள்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த இடங்கள்ல என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மக்கள் பணியில் சரியாக இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஒரு டீசெண்டான அரசியல் பண்ணுறாங்கப்பா, ஒரு மக்களுக்கு தேவையானதை பண்ணுறாங்கப்பா. எம்எல்ஏங்கள்லாம் ஒழுங்காக போய் அந்த தொகுதிக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது சீரமைக்கிறதுக்கு முதல் வாரமே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் 9 மணிக்கு வராரு, 4 மணிக்கு கிளம்புறாரு. ஒவ்வொரு துறையை இருக்கிறவங்களெல்லாம் நேரில் சந்திக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் ஃபண்டு அலாட் பண்ணுறாரு. இபியில் அமௌண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி நீ இவ்வளோ கட்டினா போகுது இத்தனை யூனிட்டுன்ட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு பணம் கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே பேசிக்காக சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் நடக்கிறதுங்கிறது ஒருவேளை 5 years கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வந்து தமிழ்நாடுல யாருமே இதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காத, அனுபவிக்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆட்சியா இது அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அவங்களால 5 வருஷம் உள்ள இருந்து கொடுக்க முடியுமா? கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளாம் கொடுத்து வச்சவங்க ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி. பட் வில் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு டிவி பிஹேவ்ஸ் ஃபர்தர். ஓகே, தேங்க்யூ.